ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் சம் தான் பார்த்துட்டு வரோம். எக்ஸசைஸ் 1.4 வந்து 8th சம் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா 9th 10th 11th 12th இந்த 4 சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் பண்ணிட்டு நமக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளை ஒரு ஃபங்க்ஷனை வந்து 3 டைப் ஆஃப் ஃபார்முலாவில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா, 3 டைப் ஆஃப் ஃபார்முலாவில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி 4 சம் கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட் நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபார்முலாஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 4 சம்மே வந்து மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த இன்டர்வலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரியா, இந்த மாதிரி கிரேட்டர் தான் கொடுத்துருக்காங்களா, கிரேட்டர் தான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா, இந்த ஒன்றும் இந்த இதில் இன்க்ளூட் ஆகுமா இல்லை ஆகாதா, இந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சால்வ் பண்ண முடியும் மிஸ்டேக் இல்லாமல். நம்ம இந்த இன்டர்வலை வந்து புரிஞ்சுக்கணும். சரியா, இந்த இன்டர்வல் வந்து எப்படி இருக்குது, எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, க்ளோஸ்ட் இன்டர்வலா ஓப்பன் இன்டர்வலா அப்படின்னு நீங்கள் இதை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் சொல்யூஷனில் வந்து அதை எழுதிக்கணும். இந்த எஃப்எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதி இதில் என்னென்ன இந்த இன்டர்வல் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அதை பக்கத்தில் பென்சிலில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 4 சம்மை நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாங்க சொல்யூஷன் பாருங்கள். இந்த கிவனில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நமக்கு வந்து 3 டைப்பான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்களே. இதில் என்னென்னா கிரேட்டர் தன், அதாவது 1 விட அதிகமாக இருக்கும். 1 விட அதிகமாக அந்த எக்ஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா. இங்கே வந்து -1லேருந்து +1 பிட்வீனில் உள்ள நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் இந்த 2. ஓகேவா, அதே மாதிரி -3லேருந்தும் -1க்கு இந்த பிட்வீன் நம்பர்ஸ் இப்போ இடையில உள்ள நம்பர்ஸ் வந்தால் இந்த ஃபார்முலாவும் இதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம், 1 இந்த வந்து ஈக்குவல் போடல கீழே, அப்போனா இந்த 1 இதில் இன்க்ளூட் கிடையாது. சரி, அப்போ என்ன எழுதணும், 2லேருந்து 2 3 4 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இந்த -1 +1 இதில் வந்து லெஸ் தான் ஈக்குவல் கீழே வந்திருக்கு. அப்போ அது வந்து என்னென்னா இந்த நம்பர் இதில் இன்க்ளூட். அப்போ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீன் என்னென்னா -1, 1 அதாவது இந்த மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் இதில் இன்க்ளூட் ஆகும். இல்லை என்ன நம்பர்லாம் வரும், -1, -1க்கு முன்னாடி 0, அதுக்கப்புறம் 1. ஓகேவா, இந்த 3 நம்பர்ஸ் வந்தால் மட்டும் இந்த வேல்யூ நம்ம போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு -3 -1 இதில் வந்து கீழே வந்து ஈக்குவல் போடல. அப்போ வந்து கோடு லெஸ்ஸாக ஈக்குவல் வரல. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்பர் என்னது -2. இதில் வந்து என்னென்னா இந்த -3க்கும் -1க்கும் பிட்வீனில் -1 மட்டும் நம்பர்ஸ் வந்துன்னா எப்படின்னா, இப்போ -3க்கு அப்புறம் உள்ளது, -1க்கு அப்புறம் உள்ளது, அதாவது முன்னாடி உள்ளது. ஓகேவா, இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே எழுதியாச்சு. இங்கே 2 3 4 -1 0 1 -2 இதான் வந்து இதில் உள்ள இன்டர்வலில் கொடுத்துருக்க நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ f(3) ஃபஸ்ட் நம்ம வந்து f(3) பயன்படுத்த போகிறோம். 3 இங்கே 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அப்போ x + 2, இப்போ f(3) = x + 2, எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. 3 + 2 5 ஆட் பண்ணால் 5. அப்போ that for f(3) வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து 0 வந்து மேலே எங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் இன்டர்வலில் இருக்குது. அப்போ வந்து f(x) = 2, அதை f(x) எழுதிடணும். அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள், f (-1.5) -1.5 எங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே வந்து பாருங்கன்னா -1ஓட க்ளோஸ் இன்டர்வல். சரியா, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து -1.5 கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள் -3, இங்கே வந்து -1, இதுக்கு கம்மியாக உள்ள நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ வந்து -1.5யும் இந்த -1 கம்பேர் பண்ணோம்னா எது பிக்கஸ்ட் நம்பர் வந்து -1 தான். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1ஓட கம்மி, லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்மியாக உள்ள நம்பர்ஸ் வந்து இதில் இன்க்ளூடாக இருக்குது. அப்போ -1.5 இந்த இன்டர்வலில் தான் வருது. இப்போ x -1 தான் வரும். உங்களுக்கு புரியல, நல்லா பாருங்கள். இங்கே -1 லெஸ் தன். ஓகேவா, லெஸ் தன்னும் போது -1க்கும் கம்மியாக உள்ள நம்பர்ஸ் தான் அப்படி போயிட்டே இருக்குது. கம்மியாக 1.5 போகலாம், -2 -2.5 -3 இதில் வராது. சரியா, -1 -3 இதில் வராது. அதுக்கு கம்மியாக உள்ள நம்பர்ஸ் எல்லாமே வரும். அப்போ 0.5 இதில் இன்க்ளூட் ஆகும். அப்போ வந்து -1.5. இப்போ இதில் வர்றதுனால x -1 தான் இந்த ஃபார்முலா தான் இதில் இன்க்ளூட் ஆகுது. சரியா, அப்போ வந்து f (-1.5) x -1, அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1.5 போடுறோம். போட்டோம்னா -1.5 -1 இது ரெண்டையும் மைனஸும் ஆட் பண்ண மைனஸ் அப்படியே போகணும் 2.5. ஓகேவா, அப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், f(2) + f (-2) கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ண போகிறோம். இப்போ f(2) இதில் வருது ஃபஸ்ட் ஃபார்முலா. இப்போ x + 2, எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 + 2 4. அப்போ f(2) = 4. அடுத்தது -2 இங்கே எங்கே வருது, லாஸ்ட் ஃபார்முலா x -1. இப்போ f -2 x -1, எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம், -1 இப்போ ஆட் பண்ணோம்னா -3. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம், 2 வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 4 -3 சப்ராக்ட் பண்ணோம்னா 1. அப்போ f(2) + f -2 வேல்யூ 1. ஆனால் இந்த கொஸ்டின் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா, இது ஈஸியான சம் தான். உங்களுக்கு இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 10th சம். 10th பாருங்கள், 10th இதே மாதிரி இன்டர்வல் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா -5, 9 → R is defined as follows. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி வர ஃபார்முலாஸில் கொடுத்துட்டு அதில் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வல்ஸ் என்னன்னா -5லேருந்து இந்த 9க்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், இங்கே -5ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே 9க்குள்ளே தான் இருக்குது. வேறு நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா அது போகலை. ஆனால் அது வந்து எப்படின்னா 6 ரியல் நம்பர்ஸ்க்கு மேப் ஆகுது. சரியா,
அதாவது இதுக்கு வர ஆன்சர்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் பாயிண்ட் இது ஃபோர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் f(-3 + f2). நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்மில் வந்து சொன்ன மாதிரி தான், எப்படின்னா சொன்ன மாதிரி தான் இந்த f(x) எடுத்து கிவனை தூக்கி அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதில் என்னென்னு இந்த உள்ள என்ன இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பென்சிலை நோட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் -5 இங்கே 2 இங்கே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து 5 -5 இதில் இன்க்ளூட். அப்போ -5 அதுக்கப்புறம் -4 -3 -2 -1 1 வரைக்கும். இங்கே 2க்கு லெஸ் ஆர் ஈக்குவல் போடலாம். அப்போ வந்து 2 கிடையாது, 1 வரைக்கும் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் 2 இங்கே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் கீழே வந்து இருக்குது போடு இருக்குது. அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கிறனால இங்கே 2 இன்க்ளூட் ஆகும். 2 3 4 5 6 வராது, ஏன்னா இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் இல்லை, வெறும் லெஸ் தான் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் 6 லெஸ் ஆர் ஈக்குவல்னு இருக்குது. அப்போ வந்து 6 அதில் இன்க்ளூடு. 7 8 இங்கே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் போட்டு 9 அதில் இன்க்ளூட். அப்போ வந்து 9. ஓகேவா? இந்த ஸ்டெப் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து லைனாக வந்து சம்ம சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. பாருங்கள் f(-3 + f(2) தான். -3 இங்கே வந்து எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா 6x + 1 6x + 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 போடுங்க. 6 × 3 -18 + 1. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா -17 வரும். f(-3) வேல்யூ -17. நெக்ஸ்ட்டு f(2) f(x) 2 எங்கே இருக்குது? செகண்ட் ஃபார்முலா 5x² - 1. இப்போ 5x² - 1 f(2) = f(x) பதிலாக 2 போட்டோம்னா ஸ்கொயர் 2 × 2 4 20. 5 × 4 20 -1 சப்ராக்ட் பண்ணோம்னா 19 வரும். இப்போ ரெண்டே ஆட் பண்ண போகிறோம். வந்த ஆன்சர் -17 19 ஆட் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து f(7 - f(1). 7 இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். 7 வந்து லாஸ்ட் 3x - 4 ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ 3x - 4 f(7) = 3x + 7 போட்டிருக்கோம் -4. அப்போ 3 × 7 21 -4. இது சப்ராக்ட் பண்ணோம்னா 17 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 வந்து ஃபஸ்ட் ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ 6x + 1. இப்போ வந்து x க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6 of 1 + 1 6 + 1 7. ஓகேவா? இப்போ வந்து f(7 - f(1) ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம்னா 10 கிடைக்கும். இப்போ f(7 - f(1) = 10. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் வந்து 2 × f(4). இப்போ என்ன பண்ணணும், இது தனியாகவும் சால்வ் பண்ணிவிட்டு இது வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். சரியா? பாருங்கள் ஃபஸ்ட்டு f(4) வந்து f(4) எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஃபார்முலா இப்போ 5x² - 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா ஸ்கொயர் -1. அப்போ 4 × 4 16. அப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும். 18 -1 அப்போ 79 வரும். அடுத்து 8 பாருங்கள். 8 எங்கே வருது? லாஸ்ட்டு அதே 3x - 4 ஃபார்முலாவில். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 போடுங்க. 3 × 8 24 -4 20. இப்போ f(8) = 20. அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், f(8) வேல்யூ தெரியும், f(4) வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது கூட ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ 2 × 79 மல்டிபிள் பண்ணோம்னா 158 + 20. நீங்கள் வந்து முதல் மல்டிபிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 178 கிடச்சிச்சு. அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதெல்லாம் பார்த்து பயப்படவே தேவையில்லை. நம்ம இதில் இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம்னு முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். f(-2) வந்து நம்ம இன்னும் சால்வ் பண்ணல. 6ம் சால்வ் பண்ணல. 4 சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து -2 வந்து சால்வ் பண்ணலை. இங்கே 1 டைம் சால்வ் பண்ணால் போதும். இது பண்ணேன், ஏன்னா இங்கே -2 தான் இருக்குது, இங்கே -2 தான் இருக்குது. இப்போ வந்து -2ம் 6 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். 4 நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ f(-2) இப்போ f(x) வேல்யூ கண்டுபிடிங்க. -2 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் வேல்யூ. அப்போ 6x + 1. அப்போ எக்ஸுக்கு பேர -2 போடுங்க +1. இதை மல்டிபிள் பண்ணால் -12 + 1 சப்ராக்ட் பண்ணோம்னா -11. அப்போ 6 வேல்யூ பாருங்கள். f(x) 6 இதில் வரும் பாருங்கள். இந்த 3x - 4 இன்டர்வல் வரும். அப்போ எக்ஸுக்கு பேர 6 போடுங்க. போட்டோன்னா 3 × 6 18 -4 சப்ராக்ட் பண்ணோம்னா 14. வேல்யூ எல்லாமே நம்ம ஆல்ரெடி f(4) வேல்யூ 79 தெரியும். அப்போ இது எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். இது கூட 2 × இங்கே ஆல்ரெடி முன்னாடி 2 கொடுத்துருக்காங்க. 2 × f(-2) வேல்யூ -11 -f(6) வேல்யூ 14. f(4) வேல்யூ 79 ப்ளஸ் f(-2) வேல்யூ -11. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா -22 -14. இது சப்ராக்ட் பண்ணோம்னா 65 அடிச்சு கொடுத்து பாருங்கள். நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 9 × 4 36. இப்போ 6ல் வந்து 1 4 இருக்கும். ரிமைனிங் வந்து 2 இருக்கும். 28 7 4 28. அப்போ வந்து -9/17. ஓகேவா? இதான் ஆன்சரு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சம்மில் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் 11th கொஸ்டின். 11th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the distance as an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t = 1/2 c × t square plus at plus b, where c ன்றது acceleration due to gravity, a, bன்றது இல்லை கான்ஸ்டன்ஸு. நம்ம இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த s அப்படி கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்னொன்று ஃபங்க்ஷனா இல்லையான்றதை நம்ம இதில் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த சம் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான ஒரு சம், வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சம். அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு அதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இது வந்து என்னென்னா t செகண்ட்ஸ். ஓகேவா? அதாவது அண்டர் த t செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணணும். ஓகேவா?
இப்போ என்னன்னா இந்த ரிலேஷன் இதை நம்ம ஒன்னொன்று ஃபங்க்ஷனாக சொல்லணும் வந்து இதில் வந்து சம் வேல்யூ போட்டு அரோ டயக்ராம் வச்சு இதை வந்து நம்ம ஒன்னொன்று ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஏவோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ தெரியாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம ஒன்னொன்று ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ எடுத்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூனா வந்து அந்த மாதிரி நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒன்னொன்று ஃபங்க்ஷன். அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா எஸ் ஆஃப் டி ஒன் அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி ஒன் இருக்கிறது தான் எஸ் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் எஸ் ஆஃப் டி டூன்னு எடுத்து இதோட ஆன்சர் டி ஒன் ஈக்குவல் டி டூன்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒன்னொன்று ஃபங்க்ஷன். அப்படி வரலன்னா இது வந்து ஒன்னொன்று ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம அதை தான் இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இவன் எனக்கு அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எஸ் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் எஸ் ஆஃப் டி டூன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை எடுத்து அப்படியே எழுதுங்க இந்த ஃபார்முலாவை. என்ன பண்ண போகிறோம்னா நான் டி ஒன் இருக்கிற இடத்துல டி ஒன் ஸ்கொயர் போட போகிறோம். இந்த சைடு வந்து டி இருக்கிற இடத்துல டி டூன்னு போட போகிறோம். ஓகேவா? இப்போ 1/2 ஜி டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி ஒன் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/2 ஜி டி டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி டூ ப்ளஸ் பி. ஓகேவா? இதை வந்து இந்த பியை கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேவா? சாரி, இங்கே எழுதக்கூடாது, இங்கே எழுதுங்க. கேன்சல் பி. ஓகேவா? கேன்சல் பி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப் எல்லாமே இங்கே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிட்டு ஈக்குவல் ஜீரோவுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கொண்டு வரோம். அப்படின்னா இந்த டேர்ம் எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்து ஈக்குவல் ஜீரோன்னு ஆயிரும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுறோம், இந்த சைடு மைனஸ் இருக்கிறதுலாம் இங்கே ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகும். இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். அதனால் 1/2 ஜி டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஜி டி டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி ஒன் மைனஸ் ஏ டி டூ. இதில் பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லேயே வந்து எது காமனாக இருக்குது, 1/2 ஜி இங்கே வந்து என்ன காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. அப்போ வந்து இதை காமனாக எடுத்துருங்க. 1/2 ஜி டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இங்கே ஏவை காமனாக எடுத்தோம்னா டி ஒன் மைனஸ் டி டூ. ஓகேவா? ஈக்குவல் ஜீரோ. இது வந்து ஃபேக்டராக மாற்றுங்க. இதில் வந்து என்னன்னா எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா என்னன்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி. ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்படி மாதிரி ப்ராக்கெட்டில் சைடில் எழுதிக்கோங்க. இப்போ அதுபடி எடுத்தோம் அப்படின்னா டி ஒன் ப்ளஸ் டி டூ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ. இது இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். ஃபேக்டர் எழுதிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த ரெண்டு டேர்மில் வந்து இது காமனாக இருக்குது, டி ஒன் மைனஸ் டி டூ தான் காமனாக இருக்குது. இதை காமனாக வெளியில் எடுங்க. எடுத்தோம்னா மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும், 1/2 ஜி டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஃபேக்டர் இதுக்கு வந்து ஈக்குவல் டு ஜீரோ, இது தனியாக ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒருவேளை நமக்கு டி ஒன் ஈக்குவல் டு டி டூ கிடைக்கலாம், இல்லைனா இந்த டேர்மும் நமக்கு கிடைக்கலாம். 1/2 ஜி டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் ஏன்னு கிடைக்கலாம். ஓகேவா? ரெண்டு பாசிபிள்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ மட்டும்தான் வரணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஒன் ஃபங்க்ஷன். நமக்கு வந்து டூ பாசிபிள்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இது இல்லைனா இதுன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து என்ன, இந்த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப்டின்றது நாட் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ஒன் கிடையாது. ஆனால் புக்கில் வந்து ஒன் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து பாசிபிலிட்டி வந்து ரெண்டு வருது நமக்கு. இதுவும் டி ஒன் ஈக்குவல் டி டூவும் வருது, இந்த டேர்மும் வரனால நமக்கு வந்து இது ஒன் ஃபங்க்ஷன் பாசிபிலிட்டி கிடையாது, ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது இது. ஓகேவா? 11th சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். பாருங்கள், 12th சம். இந்த ஃபங்க்ஷன் டி கொடுத்துருக்காங்க நமக்கு. இது எப்படி மேப் ஆகுதுன்னா சிக்கும் எஃப்க்கும் மேப் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர், அதாவது இந்த சின்றது செல்சியஸ் இன்டூ எதுக்கு மேப் ஆகுது அப்படின்னா ஃபேரன் ஹீட்டுக்கு. ஓகேவா? அதாவது ஃபேரன் ஹீட்ன்றது வந்து டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்டு பை, அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு டிஃபைன் பண்ணுறாங்க. வேறு இதில் எஃபோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே எஃப்ன்றது வந்து 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32 கொடுத்துருக்காங்க. அதை ஃபேஸ் பண்ணி வந்து ஒரு 5 சம் கேட்டிருக்காங்க. இந்த 5 சம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், கிவனில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுங்க. நம்ம கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் சி என்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எஃப். வேர் எஃப்ன்றது நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும், 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32. எஃபோட வேல்யூ எது, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு சொல்லிட்டாங்களா. அப்போ வந்து இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம டி ஆஃப் சி போட்டுக்கிறோம். டி ஆஃப் சி போடலாம், ஏன்னா டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க கிவனில். அதான் இப்போ எஃப்க்கு பதிலாக டி ஆஃப் சின்னு போட்டுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் டி ஆஃப் ஜீரோ. அப்போ சிக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாஸில் போயிட்டு. இப்போ டி ஆஃப் ஜீரோ போட்டோம் அப்படின்னா 9 இன்ட்டு 0/5 ப்ளஸ் 32. அப்போ இந்த டேர்ம் எல்லாமே ஜீரோ ஆயிரும். இப்போ நமக்கு 32 மட்டும் கிடைக்கும். அப்போ டி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபேரன் ஹீட். ஓகேவா? எஃப் கூட மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டி ஆஃப் 28. அப்போ சிக்கு பதிலாக 28 போடுங்க. 9 இன்ட்டு 28/5 ப்ளஸ் 32. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 252 வரும். /5 ப்ளஸ் 32. அப்போ வந்து இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50.4 கிடைக்கும் ப்ளஸ் 32. இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம்னா 82.4 டிகிரி ஃபேரன் ஹீட். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? தேர்ட் பாருங்கள். தேர்ட் வந்து டி ஆஃப் -10. அப்போ வந்து டி ஆஃப் -10. அப்போ வந்து சிக்கு பதிலாக -10 போட்டோம். 10 போட்டு ப்ளஸ் 32. இப்போ 1 × 5 2 5 -10. அப்போ நமக்கு ரிமைனில் என்ன கிடைக்கும், 9 × 2 -2 வரும். -2 ப்ளஸ் 32. அப்போ -18 ப்ளஸ் 32 ரெண்டு ஆட் பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ண, இங்கே மைனஸ் இருக்கா, சப்ராக்ட் பண்ணோம்னா 14 டிகிரி ஃபேரன் ஹீட் கிடைக்கும். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இந்த வேல்யூ ஆஃப் சி when டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இங்கே என்னன்னா ப்ரீவியஸ் சம்மில் எல்லாமே சியோட வேல்யூ கொடுத்து அந்த ஃபார்முலா போய் அப்ளை பண்ணி வந்துச்சு. இங்கே என்னன்னா டி ஆஃப் சியே அதோட டி ஆஃப் சின்ற வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அந்த ஃபார்முலா எடுத்து அப்படி எழுதுங்க. இந்த ஹோல் வேல்யூ நமக்கு தெரியும், அதாவது இந்த ஹோல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 212. இப்போ வந்து நம்ம இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா சியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டி ஆஃப் சி கொடுத்துட்டாங்க, நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த வேல்யூ, அதாவது இந்த வேரியபிள்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா?
இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஒரு சைட் கொண்டு போங்க. இங்கே +32 இருக்குது, இந்த சைட் போகும்போது -32 கிடைக்கும். இப்போ 9c/5. இப்போ இங்கக்குள்ளே வந்து பாருங்கள், இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணோம்னா 180 கிடைக்கும். 180 9c/5. இப்போ வந்து இதை வந்து டிவைடில் இருக்குது, இந்த சைட் போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். 180 × 5 = 9c. இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா 900 கிடைக்கும், = 9 × c. இப்போ வந்து இது ரெண்டும் மல்டிபிள் இருக்குது, இந்த சைட் போகும்போது டிவைட் ஆகும். அப்போ 900/9 = c. நமக்கு வந்து 100 199 100 9s are 100 டிகிரி. ஓகேவா? அப்போ c = 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? 4th சம். அடுத்து 5th சம் பாருங்கள். 5th சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? இந்த டெம்பரேச்சர் when the Celsius value is equal to the Fahrenheit value. அதாவது சியும் எஃப்பும் ஈக்குவல்னு வச்சு நம்ம அந்த சம சால்வ் பண்ணணும். அதனால அந்த கொடுத்துருக்கப்படி என்ன பண்ணுறோம்? c = எஃப்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கல f = 9c/5 + 32. இங்கே வந்து சிக்கு பதிலாக எஃப்னு மாற்றலாம், இல்லைனா இந்த எஃப்க்கு பதிலாக சீன் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எஃப்க்கு பதிலாக சீன் போட்டு செய்ய போகிறேன், சம் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் இந்த எஃப்க்கு பதிலாக சீன் போடுறேன். நீங்கள் வேணா இல்லை எஃப் அப்படியே இருக்கட்டும், இங்கே சிக்கு பதிலாக எஃப்னு போட்டு செஞ்சாலும் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எஃப்க்கு பதிலாக சீனு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 9c/5 + 32. இப்போ வந்து இந்த சி டேர்மில் இந்த வேரியபிள் டேர்ம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு சைடும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ 9c/5 அந்த சைட் கொண்டு போகிறோம். c - 9c/5 = 32. அப்போ வந்து அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5c - 9c/5 = 32 கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணோம்னா -4c/5 = 32. இந்த 5 இங்கே டிவைடில் இருக்க இந்த சைட் போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ 32 × 5 இதை மல்டிபிள் பண்ணால் 160. ஓகேவா? இப்போ வந்து -4c 160 இருக்குது, நமக்கு வந்து சியோட வேல்யூ தான் தேவை. அதனால் இதை வந்து மல்டிபிள் இருக்க இந்த சைட் போகும்போது டிவைட் ஆகிடும். டிவைட் ஆகும்போது இங்கே வந்து 4 × 4 4 -40 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு வந்து சியோட வேல்யூ -14 கிடைக்குது. அப்போ T(c) = f. இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம சி சப்ஸ்டிட் பண்ணிடணும். இப்போ இந்த சம்மில் அதாவது f = c-னால இந்த எஃப்க்கு பதிலாக சி போட்டோம். T(c) = c. அப்போ சியோட வேல்யூ -40 டிகிரி. ஓகே பாருங்கள், 40 டிகிரி வந்துருச்சு. இதான் இதோட இந்த சம்ம உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதோட இந்த எக்ஸசைஸ் சம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இது வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் 1.4ல் 1லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதுக்குன்னு இன்னொரு வீடியோ கூட சம் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.